ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஆர்ஜே ஒப்பீனியன்ஸ். நான் உங்கள் ஆர்ஜே. இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா, டிஜிட்டலைசேஷன். இப்போது எஜுகேஷன் சிஸ்டமில் டிஜிட்டலைசேஷன் நிறைய வந்துருச்சு. பழங்கால முறைகளில் எப்படி இருந்துச்சுன்னா, ஓலைச்சுவடிகள் நீங்கள் நிறைய காப்பீஸ் எடுக்க முடியாது. எனக்கு எழுதுறது ரொம்ப காம்ப்ளிகேட்டான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள், திருக்குறளில் 1330 குறள் இருக்குன்னா, அந்த 1330 குறள்லேயே ஒரு ஓலைச்சுவடி எழுதிச்சாங்கன்னா அதை ஒரு குறிப்பிட்ட பதிப்புகள் தான் பண்ண முடியும் நம்மளால. இப்போ தொல்காப்பியமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இந்த பழைய புக்ஸ் எல்லாம், அதாவது புக்ஸ் அப்போ அதான் புக்ஸ், ஓலைச்சுவடிகள் எழுதி வைக்கிறதான் புக்ஸ். இல்லாட்டி கல்வெட்டுகள்ல சில ஸ்டோரிஸ் எழுதி வச்சிருவாங்க. அதாவது பொதுவாக இப்போ நான் தஞ்சாவூர் கோயிலுக்கு போகிறேன், டெம்பிளுக்கு போகிறேன்னா, தஞ்சாவூர் டெம்பிளில் சில கல்வெட்டுகள் அடிச்சிருப்பாங்க. இப்போ நாங்கள் போகிறவங்க பார்த்து படித்து அதை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கோயில் யாரை கட்டப்பட்டுச்சு, எந்த வருஷம் கட்டப்பட்டுச்சுன்னா தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி டேட்டாஸ் கோயில் சூழல் கல்ச்சுரலில் வெட்டுவாங்க. அப்படி இல்லாட்டி ஓலைச்சுவடிகள் எழுதுவாங்க. ஏன்னா அப்போ புக்ஸ் அதெல்லாம் கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, குருகுலம் கல்வின்னு சொல்லுவாங்க. குருக்கள்கிட்ட போய் உட்கார்ந்து அவங்களுடைய நாலேஜை கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ மகாபாரத கதையிலையும் பார்த்துக்கலாம், நீங்கள் ராமாயணத்தையும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நிறைய ஸ்டோரிஸ்லையும் குருகுல கல்வின்னு சொல்லி தருவாங்க. அது என்னன்னா, அந்த குரு நிறைய கலைகள்லையும் ஞானங்களையும் கற்று வச்சிருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் உட்காரும்போது நாட் ஓன்லி எஜுகேஷன், கலைகள் சொல்றது, இந்த பயிற்சி, சண்டை பயிற்சிகளாக இருக்கலாம், இல்லாட்டி வில்வித்தை, கதாயுதம், அது மாதிரி நிறைய லேர்னிங்ஸ் இருக்கு. ப்ளஸ் சமையல், பாட்டு, டான்ஸ், நிறைய விஷயங்கள் அவங்க குருகுலத்தை போய் கற்றுவாங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் அவங்க திறமையானவங்க தான் குருகுலத்தில் குருவாக உட்கார முடியும்னு சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட போய் குருகுல கற்றுக்கிற ஒரு முறை இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அது நம்ம படித்த ஞானம் இப்போ அந்த குரு இறந்து போயிட்டாங்கன்னா, அந்த குருவோட கேப்பபிலிட்டி உள்ள இன்னொரு பர்சன் கிடைக்கிறது கஷ்டமா இருந்துச்சு. இப்போ சில நேரத்தில் ஒரு குருக்கு நல்ல ஒரு உட்டில் ஆர்ட் பண்ண தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த குரு இறந்துட்டா சொல்லிக் கொடுத்த பசங்களுக்கு தெரியும், பட் 100% ஸ்டூடெண்ட்ஸ் ரீச் ஆகிடுறதில்ல. இப்போ எனக்கு 100% நாலேஜ் இருக்குன்னா, அதில் ஒரு 20% ஒரு ஸ்டூடெண்ட் புரியும், ஒரு 20% ஒரு ஸ்டூடெண்ட் புரியும். அப்படி பிரிஞ்சு இருக்கும்போது ஒரு குருவோட 100% நாலேஜ் ஒரு ஸ்டூடெண்ட் ஃபுல்லாக 100% ரீச் ஆகுமாங்கிறது தெரியல. பட் எவால்வ் ஆகும். இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட் 20% சொல்லி கொடுத்தா போதும், அவனுக்கு இருக்கிற சுய அறிவை வச்சு அவன் அதை இம்ப்ரூவ் பண்ணிக்குவான். நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த குருவோடய 100% நாலேஜ் அடுத்த ஜென்ரேஷன் போகாது வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதுனால என்ன பண்ணாங்கன்னா, கல்வெட்டுகள் எல்லாத்தையும் படிக்க முடியாது. ஏன்னா ஏதோ ஊரில் இருக்கும், இந்த மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன்லாம் கிடையாது, எல்லாரும் அந்த ஊரில் போய் படிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஓலைச்சுவடிகளை எழுதி பதிப்புகள். இப்போ ஒரு ஓலைச்சுவடிக்குன்னா அதை வச்சுட்டு ஒரு குரு என்ன சொல்லுவாருன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னோம்னா, நீ ஓலைச்சுவடி நல்லா எழுதுற, உன்னோட ஹேண்ட் ரைட்டிங் கிளீனாக்கு, இந்தா இது மாதிரி ஒரு 10 ஓலை எழுதும்பாரு. ஒரு திருக்குறளில் 1330 குறளை எழுதுறதுக்கு எவ்வளோ நாள் எவ்வளோ நேரம் ஆச்சு அவங்களுக்கு நமக்கு தெரியாது. ஸோ இட்ஸ் டேக் வைல். இப்போ இருக்க மாதிரி ஜெராக்ஸ் மிஷினோ பிரிண்டிங் மிஷினோ கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, முடிஞ்ச வரைக்கும் ஓலைச்சுவடி எழுதி அதை ஒரு ஊருக்கும் அனுப்பிச்சு அவங்களுக்கும் பசங்க படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம், அதுலேருந்து அடுத்த லெவலுக்கு இப்போ இருக்க மாடர்ன், இதுக்கு முன்னாடி இருக்க மாடர்ன் ஏஜாக இருக்கலாம், இப்போ இருக்க மாடர்ன் ஏஜாக இருக்கலாம், அதை பிரிண்டிங் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்தோம். ஸ்கூல்ஸ் வச்சுக்கிட்டு ஒரு புத்தகமாக காப்பி எடுத்து அதை வச்சு பசங்க சொல்லிக் கொடுக்குறது, அவங்க நோட் பேனா எழுதுறதுங்கிறது இப்போ வந்துடுச்சு. இப்போது இதுக்கு அடுத்த லெவல் என்ன ஆயிடுச்சுன்னா, டிஜிட்டலைசேஷன். எல்லாத்தையும் கம்ப்யூட்டரைஸ் ஆகி கம்ப்யூட்டர் டேட்டாவை ஸ்கேன் பண்ணி பிபிடியாகவும் இல்லை டாக்குமெண்ட்டை டைப் அடித்து வேர்டாகவும் வேறு ஏதாவது இமேஜ் ஃபார்மேட்லையும் நம்ம இப்போ அப்லோட் பண்ணி வச்சுக்கிறோம். டேட்டாஸ்லாம் சர்வரில் இருக்குது. சர்வர் இல்லாமல் க்ளவுட் மெமரிஸ்லாம் வச்சுருக்காங்க. இது அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம ஒரு பக்கத்தை எடுத்துக்கிட்டாலும், இதில் நான் பார்க்குற பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நிறைய நாலேஜ் லாஸ் நடக்குதுங்க. எப்படின்னா, ஒரு குருகிட்ட இருக்க நாலேஜ் எப்படி முழுமையாக ஒரு ஸ்டூடெண்ட்டை வரலையோ, அதே மாதிரி அந்த ஓலைச்சுவடி இருக்க அத்தனை டேட்டாவும் அதே ஸ்ட்ரிங் அதே ஃபார்மேட்டில் இப்போ புக்காக அவைலபிளாக கிடையாது. அதில் சில விஷயங்கள் இப்போ எனக்கு நான் படிக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் அதில் இருக்க ஒரு கான்செப்ட் பிடிக்கலன்னா நான் அதை எடுத்துடுவேன். இது வேணாம், இந்த டேட்டா வேணாம், இது நம்மளுடைய கொள்கைகளுக்கு எகென்ஸ்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு அரசியல்வாதி நினச்சாங்கன்னா அந்த பாட்டை கட் பண்ணிடுவோம். இதுக்கு பெஸ்ட்டாக எக்ஸாம்பிள் சொல்லவா, இந்த நீராள் கடத்தைன்னு சொல்லுவாங்க. தமிழில் நீராள் கடலோட நிலமடத்தையும் சொல்லி தமிழ்தாய் வாழ்த்து இருக்கு. அதில் தமிழர் திருநாடு தான், தமிழ்நாட்டின் இதுதான் இருக்கு. நீராள் கடலத்தை நிலமதி தெய்வம் சீராக வதனமென தீவிரத கண்டமிதில் எக்கணம் அதிசிறந்த திராவிடர் திருநாளும். இந்த திராவிடருங்க வார்த்தையே கிடையாது. இது கலைஞர் மாடிஃபை பண்ணி சட்டம் மாற்றிக்கிட்டார். இந்த பாட்டில் இந்த இடத்துல திராவிட திருநாளும், திராவிடங்க வார்த்தை அங்கே கிடையாது. பட் கலைஞருக்கு திராவிடம் வேணுங்கிறதுக்காக திராவிட திருநாளும் சொல்லி ஆட் பண்ணிக்கிட்டாரு. தமிழ்நாடு தான் இருந்திருக்கு அந்த இடத்துல. ஸோ
இந்த மாதிரி சில வார்த்தைகள் கூட நம்ம மாற்றி முடியும். இப்போ புக்கில் அவங்க சொல்றது, நான் சொல்றது வந்து குருகுலத்தில் இல்லை. குரு வந்து ஒரு ஓலைச்சுவடி எழுதி வச்சுப்பா, அந்த ஓலைச்சுவடி எல்லாத்துக்கும் போகும், அதை வச்சு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை வந்து டிஜிட்டல் இது பேப்பரைஸ் பண்ணுற சொல்லி பண்ணும்போது பிரிண்ட் அவுட் எடுக்கிறவனுக்கு பிடிக்கணும்னாலும் சரி, காட்சியாளர்களுக்கு பிடிக்கணும்னாலும் சரி, அரசியல்வாதிக்கு பிடிக்கணும்னாலும் சரி, இல்லை அது வந்து நாளைக்கு வந்து அதை படிக்கிற மாணவர்களுக்கு ஆசிரியருக்கு பிடிக்கனாலும் வேர்டை மாற்ற முடியுமானா அன்னைக்கு அந்த பிரிண்ட் அவுட்ல மாற்ற முடிஞ்சிருச்சு. இதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் காப்பி, செகண்ட் காப்பி, தேர்ட் காப்பிலாம் இல்லை. அதை வந்து கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இல்லை இப்படி மாற்றக்கூடாது, இதுதான் புக்குனா அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது சொல்றதுக்கும் ஆள் இல்லை. அதனால சில விஷயம் லாஸ் ஆச்சு. பட் இதில் என்ன அடிஸ்டன்டேஜ்னா, புக்ஸ் வந்து காப்பி அடிக்கும் போது வாங்கி படிக்கிறவங்க தான் அவைலபிள் இருக்கும். ஸோ பொதுவாக இருக்கான்னு சொல்லி தான் நம்ம லைப்ரரி கொண்டு வந்தோம். லைப்ரரி எல்லா புக்கும் அவைலபிள் இருக்கும், நம்ம போய் படிச்சுக்கலாங்க ஸ்டேட் இருந்துச்சு. இதுக்கு அடுத்து என்ன பண்ணாங்க, இல்லை அது கூட கஷ்டமா இருக்கு, மாணவர்கள் எல்லாத்தையும் ரீச்சபிள் ஆகணும் அப்படின்னு சொல்லி டிஜிட்டலைசேஷன் சொல்லி காப்பி எடுக்கிறாங்க. நான் நினைக்கிறேன் ஓலைச்சுவடி வந்து நீ அப்படியே ஓலைச்சுவடி இதை வந்து ஒரு ஸ்கேன் எடுத்து காப்பி எடுக்க முடியும், டெக்னாலஜி இருக்கு. ஆனால் இங்கே அவைலபிள் இல்லை. ஓலைச்சுவடியாக தான் இருக்கு. அதில் இவங்க எழுதுறேங்கிறாங்க. பிரிண்ட் அவுட் வச்சு ஸ்கேனிங்லாம் நடக்குது. இங்கே நான் ஆக்சுவலி பார்த்தேன், அண்ணா யூனிவர்சிட்டி பக்கத்தில் வந்து ஒரு அண்ணா லைப்ரரின்னு ஒரு பெரிய லைப்ரரி இருக்கு. அதில் ஓலைச்சுவடியை ஸ்கேன் பண்ணுறதுக்கு மிஷின்ஸ் இருக்கு. அதுலேருந்து புக்காக கன்வெர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த புக்ஸ் நாட் அவைலபிள் அவுட் சைடு. நம்ம வேணா நம்ம கேட்டு அந்த ஓலைச்சுவடியை வந்து வாங்கி படிக்கலாம், இல்லாட்டி அதோடைய காப்பி புக்ஸ் இருக்கான்னு கேட்டு படிக்கலாங்க மாதிரி தான் இருக்குது. அவுட் சைடு மாணவர்களுக்கு டைரக்ட் ஆக்சஸ் இல்லை. எந்த வெப்சைட்லையும் ஆக்சஸ் எனக்கு தெரிஞ்சு இல்லை. அது இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஓகேவா? அதுக்கு அடுத்தது இந்த டேட்டாவே இது மாதிரி நம்ம வந்து ஃபில்டர் ஆகுது. இப்போ இந்த ஓலைச்சுவடி வந்து ஒருத்தன் கைக்கு போகக்கூடாது முடிவு பண்ணிட்டேன்னா அதை நான் எரிச்சிடுவேன். இதுதான் நான் வந்து என்ன பண்ணாங்கன்னா, பழையன கழிந்ததும் புதியன புதும் கான்செப்ட் நம்ம மண்டையில திணிச்சு போகி அன்னைக்கு பழையத்தெல்லாம் போட்டு கொளுத்தும் போது நம்மகிட்ட இருந்த நிறைய ஓலைச்சுவடிகளை எடுத்து போட்டு கொளுத்திருக்காங்க. அதோட வேல்யூ தெரியாம நம்ம மக்களே நிறைய கொளுத்திருக்காங்க. இதுல பழையன கழிந்ததும் புதிய புதுங்கிற ஒரு கான்செப்டே, போகிங்கிற கான்செப்ட் நம்ம இதில் தமிழ் கலாச்சாரத்தில் கிடையாது. ஆனால் அரசாங்கங்களும் அதை ஆட்சியாளர்களும் ஒரு விஷயத்தை நம்ம மண்டையில திணிச்சு அதை எரிச்சிட்டாங்க. நிறைய ஓலைச்சுவடிகள் நமக்கு லாஸ் ஆயிடுச்சுங்கிறதா உண்மை. மிச்ச மீதி இருக்கிறதையும் காணா போயிடுச்சுங்கிறாங்க. நிறைய ஓலைச்சுவடிகள் வந்து அது காணா போச்சு, அது எங்க இருக்குன்னு தெரியலங்கிறாங்க. கவர்மெண்டோட டெஸ்ட்ல இல்ல, எங்கேயாவது காணா போச்சு அசால்ட்டா சொல்றாங்க. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு கல்வெட்டுகள் இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோவில் பார்த்தேன், இந்த தமிழ் ஆராய்ச்சிகள்லாம் பண்ற ஆராய்ச்சியாளர் சொல்லியிருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் 60,000க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் எடுக்கப்பட்டுச்சான். ஆனா அந்த 60,000க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகளும் பதிப்பகம், அதாவது வந்து கார்பன் காப்பி சொல்லுவாங்க, அந்த கார்பன் காப்பி எடுத்து அதோடைய ஆக்சுவல் பிரிண்ட் அவுட்டிங் ஃபார்மெட்ல இல்ல டிஜிட்டல் ஃபார்மெட்ல கொண்டு வரப்படவே இல்லையா. அதெல்லாம் கொண்டு வரப்பட்டிருந்துச்சுன்னா தமிழ் எவ்வளவு தொன்மையான மொழி சொல்ல முடியும்னு சொல்றாங்க. ஈவன் அந்த கீழடி ஆராய்ச்சி கூட டேட்டாஸ் வந்து பெருசா இன்னும் வெளியில வரலை. ஸோ டிஜிட்டலைசேஷன் நீங்க பண்ணும்போது இப்போ எப்படி ஓலைச்சுவடி தான் எரிச்சிடுறாங்களோ, பிரிண்ட் அவுட் வரும்போது சில புக்ஸுக்கு வந்து அப்ரூவ் கொடுக்கறதே இல்லை கவர்மெண்ட். ஒரு புக்கு வந்து பதிச்சு வெளில வருதுன்னா இந்த புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எனக்கு எதுக்கு அத்தாரிட்டின்னு கேட்குறாங்க. அது கேட்கும்போது எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஈவன் நீங்களே ஒரு புக்கு எழுதுனீங்க, அதை போய் பப்ளிஷ் பண்ண முடியுமானா ஈஸியாக இல்லை. அதுக்கு வந்து யாரோ ஒருத்தர்கிட்ட போய் நம்ம அப்ரூவல் வாங்கணும். அந்த அப்ரூவல் வாங்குறதுக்கு அந்த புக்கு பிடிக்கலன்னா அப்ரூவ் பண்ண மாட்டார். ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கனால தான் டிஜிட்டலைசேஷனில் கொண்டு வந்துருவோம், இன்னும் ரீச் ஆகும் அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துருக்காங்க. ஒரு பிரிண்ட் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக எடுத்து நம்ம சர்வரில் போட்டுச்சோன்னா யார் வேணால் டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணிட்டு அந்த பர்சன் யாருன்னு பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம் சொல்லி கொண்டு வந்துச்சு. இப்போ அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் நான் பார்த்தேன், இப்போ ரீசெண்ட் நோட் பண்ணேன். என்னன்னா இந்த டேட்டாஸ்லாம் உள்ளே போடுறாங்கல்ல, அதை ஆஸ் எ சாஃப்ட்வேர் டெவலப்பராக என்னோட நாலேஜில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாத்தாலையும் எல்லா டேட்டாவும் எடுக்க முடியாது, படிக்க முடியாது, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணிச்சாங்க. ஸோ நான் இதை எங்கே நோட் பண்ணேன்னா, உக்ரைனில் லிவிவ்னு ஒரு பகுதி இருக்கு, டுவர்ட்ஸ் வெஸ்ட்டில் போலண்ட் பார்டரில். அங்கே வந்து ஒரு லட்சக்கணக்கான 2 லட்சம் மக்களுக்கு மேலே இனப்படுகொலை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. அதுக்கு இப்போ வந்து ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி போலண்டு கேட்குறாங்க, உக்ரைன் விட மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த டேட்டாவில் நான் என்ன பண்ணேன், கூகுளில் போய் சர்ச் பண்ணேன். ஈவன் ஏஐ கூட இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, டிஜிட்டலைசேஷன்ல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. ஏஐல போய் சர்ச் பண்ணால் கூட ஏஐ என்ன சொல்லுதுன்னா, அந்த மாதிரி டேட்டாஸ்லாம் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்காங்க அப்படின்னு சொல்லுது. அதான் இதனால வந்து ப்ராப்ளம் வந்துடக்கூடாது, 2 கண்ட்ரிஸ் ப்ராப்ளம் வந்துடக்கூடாது சொல்லி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுக்காங்க. இன்னொரு இடம் சர்ச் பண்ணேன். இப்போ இந்தியாவில் வந்து சுதந்திரம் கிடைச்சிச்சு, இந்தியாவில் வந்து இந்திய மக்களுக்கு 1947 சுதந்திரம் கிடைச்சிச்சு ஆகஸ்ட்ல. சரி, அந்த டயத்தில் எத்தனை மக்கள், அதாவது பிரிட்டிஷ் பீப்புள்ஸ் எத்தனை ஷிப்பில் இல்லை எத்தனை விமானங்கள் வழியாகவும் இந்தியாவை விட்டு வெளியேறினாங்க?
எத்தனை குட்ஸ் கப்பல்கள் இந்தியாவிலேருந்து வெளில போச்சு அப்படின்னு டேட்டாவை சர்ச் பண்ணாலும் அந்த டேட்டாலாம் அவைலபிள் இல்லைங்கிறாங்க. இந்த மாதிரி டேட்டாலாம் வேணும்னா எங்கே போகணும்னா யூகேல இருக்கிற லைப்ரரிக்கு போகணுமா. சரி, யூகே இருக்கிற லைப்ரரிக்கு வந்து இந்தியனுக்கு அக்சஸ் கொடுக்க மாட்டான். ஏன்னா அதில் போய் கேட்டவனா அவன் சொல்லுவான் இது எங்களோட ஹிஸ்ட்ரி, இது உனக்கு தேவையில்லைன்னு சொல்லுவான். ஏன் இந்தியாவில் இருந்து என்னோட டேட்டாவை வந்து நீ எடுத்துகிட்டு போயிருக்க, அதை படிக்கிறது எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. ஒரு போலண்ட்லேருந்து ஒரு மக்களை வந்து கொண்டிருக்காங்க, போலிஷ் பீப்புள்ஸை கொண்டிருக்காங்க, எவ்வளோ பீப்புள்ஸ் கொண்டிருக்காங்க டேட்டா கேட்டால் இல்லை. சரி, ஒரு இந்தியாவில் ஒரு வார் நடந்துச்சு, நீங்கள் என்ன சர்ச் பண்ணி பாருங்க. சுபாஷ் சந்திர போஸ் ஒரு வார் நடத்தினார். ஓகேவா? எப்போ? கரெக்டாக சுதந்திரம் அடைகிறதுக்கு ஒரு 1 year பிஃபோர் நடந்திருக்கு. ஜப்பானுக்கு போயிட்டு அங்கெல்லாம் போயிட்டு அப்புறம் இந்தியன் நேஷனல் ஆர்மின்னு சொல்லி என்ஐஏன்னு சொல்லி நேஷனல் ஆர்மி ஒன்று கிரியேட் பண்ணி இங்கே தமிழ்நாடு பீப்புள்ஸ்லாம் போய் அதை ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் போயிருக்காங்க, போய் சண்டை போட்டிருக்காங்க பிரிட்டிஷோட. அந்த வாரோடைய டேட்டா எந்த ஒரு வெப்சைட்லையும் இல்லை. இப்போ புக்கு அது வந்து ஏதோ ஒரு புக்காக இருந்திருக்கும், ஒரு புக்லேயோ ஒரு இதுலேயோ டேட்டா இருந்திருக்கும், நியூஸில் வந்திருக்கும். அந்த டேட்டாவே அவைலபிள் இல்லை வெப்பில். என்ன கேட்குறேன்னா அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க, அந்த டேட்டா வெளியிலே வராத அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ரீசெண்டாக 1947 நடந்த வார், 47 44 46 நடந்த வார், எத்தனை பிரிட்டிஷ் ஆர்மி பீப்புள்ஸ் கொல்லப்பட்டார்கள், எத்தனை இந்தியன் நேஷனல் அந்த என்ஐஏ இவங்களோட ஆர்மி, சுபாஷ் சந்திர போஸோட ஆர்மி, அதில் எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படிங்கிற டேட்டாவை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிச்சுக்காங்க. நமக்கு ஒரு வார் நடந்துச்சுன்னா அந்த வாரோட ரிசல்ட் எப்படி தெரியும்? இத்தனை பிரிட்டிஷ் ஆர்மி இருந்துச்சு, இத்தனை இந்தியன்ஸ் வந்து சண்டை போட்டாங்க, இவங்கள்ட்ட இவ்வளோ வெப்பன்ஸ் இருந்தாலும் இத்தனை பேர் வந்து போராடினதுல இவங்க சைடில் எத்தனை இழப்பு, அந்த சைடில் எத்தனை இழப்புன்னு தெரிஞ்சாதான் வெற்றி யாருன்னு தெரியும். இப்போ என் கொஸ்டின் என்னன்னா, உண்மையாலுமே பிரிட்டிஷ் வந்து நம்ம இந்தியாவுக்கு தெரியும் சடனாக சுதந்திரம் கொடுக்கணும். என்னோட டவுட் என்னன்னா, ஒருவேளை சுபாஷ் சந்திர போஸ் நடத்த வார்னால அவங்களோட ஆர்மியில மொத்தமாக காலியாகி இதுக்கு மேலே இந்த ஊர்ல இருந்தால் நம்மளை அடிச்சே கொண்டுருவாங்கன்னா பயத்தில் கூட தனக்கு சாதகமான ஆளு யாருன்னு பார்த்து அகிம்சை சொல்லிட்டு இருக்க காந்தி கையில கொடுத்தாங்க, அவன்கிட்ட இது தரேன், சொந்தத்தை தந்துடுறேன், ஆனா நாங்க அடிப்பட்டு தான் வெளியில போனோங்கிற டேட்டாவை நீ மறைச்சிரு, சுபாஷ் சந்திர போஸை இங்க ஒரு நாட்டுக்குள்ள விடாத, போட்டு தெரியுது அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டு ஏன் சுபாஷ் சந்திர போஸை காலி பண்ணிக்க கூடாது? எங்க அவர் காலி பண்ண செய்தி வெளில வந்துச்சுன்னா உள்நாட்டு கலவரம் வந்துருங்கிறதுக்காக காங்கிரஸ் கவர்மெண்ட் அன்னைக்கு வந்து காந்தி நேரு இவங்க சேர்த்து அதை மறைச்சிருக்க கூடாது. என் டவுட் அதுதான். ஏன் அந்த டேட்டாஸ் இல்லை? நீங்க சுபாஷ் சந்திர போஸோட இறந்து போனது தெரியல மிஸ்ட்ரின்னு கேக்குறீங்க. சுபாஷ் சந்திர போஸ் நடத்தின வாரோட ஹிஸ்ட்ரியே நம்மகிட்ட அவைலபிள் இல்லை. எங்க இருக்கு சொல்லுங்க, உங்க சைட்ல தேடி பார்த்து. ஸோ இது மாதிரி டிஜிட்டலைசேஷன் பேர்ல வரலாறை மறைக்கிறாங்க. பிளஸ் இன்னைக்கு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பேசுன மாதிரி தான், ஒரு நிலாவுக்கு போயிட்டு இருந்தா அப்படி சொல்லிட்டு அமெரிக்கன் சொல்றாங்க. அந்த நிலாவுக்கு போயிட்டு இருந்ததுக்கான ப்ரூஃப் எங்கேயுமே இல்லையேன்னு கேட்டா அந்த டேட்டாலாம் இல்லை, நாங்கள் அப்போலோடைய மிஷன்ஸ் வந்து நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அந்த டேட்டாஸ்லாம், ஸோ எங்களால் அந்த பழைய டேட்டாவை ரெக்கார்ட் பண்ண முடியலன்னு சொல்லி அமெரிக்கா சொல்றது இன்னமும் உலகம் நம்பிட்டு தான் இருக்கு. ஸோ இது மாதிரி டிஜிட்டலைசேஷன் பேர்ல பழச மறைக்கிறது ஒரு கதை இருக்கட்டும். இன்னைக்கு ரீசெண்டாக நான் ஒரு நியூஸ் பார்த்தேன்னா, பெரியார் எப்படி சொன்னா அப்படி சொன்னா சொல்லி சில விஷயங்கள்லாம் வருது. பெரியார் நான் அது கதையை தனியாக பேசுறேன். பட் அவர் சொல்லாத விஷயம், வேற ஒருத்தர் சொன்ன விஷயத்தை இவர் வந்து எடுத்து எழுதுறாங்கிறதெல்லாம் டிஜிட்டலைசேஷன் பண்ணிட்டு நாளைக்கு நான் கூகுளில் போய் சர்ச் பண்றேன், பெரியார் உண்மையா சொல்லியிருக்காரான்னு கேட்டா ஆமா நினைச்சா அதை நம்பிடுவேன்ல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியன் கவர்மெண்ட் இதுதான் பண்ணுச்சுன்னு சொல்லி ஒரு ஹிஸ்டரி வருது டிஜிட்டல்ல. ஒரு 10 வருஷம் படிக்க சர்ச் பண்ற குழந்தைங்களுக்கு ஆக்சுவல் பிசிக்கல் காப்பி புக்காவோ இல்ல அது வந்து ஒரு நியூஸாவோ இல்ல, அது டிஜிட்டல் காப்பியா தான் இருக்குதுன்னா சர்வர்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுவோம். அந்த டேட்டாலாம் காட்டாத பசங்களுக்கு, இந்த சர்வர்ல இருக்க டேட்டா மட்டும் காட்ட சொல்லி ஒரு ஃபேக் டேட்டாவை வந்து உள்ள திணிச்சு 1947 இப்படிதான் இருந்துச்சு, 80 இப்படிதான் இருந்துச்சு சொல்லி அந்த டிஜிட்டல் என்ன வருதோ அதுதானே இந்த குழந்தைங்க படிக்கும். அது கரெக்டா உண்மையான டேட்டாவான்னு நமக்கு எப்படி தெரியும்? ஸோ அந்த குழந்தைங்க படிக்கிறது, இப்போ என் பசங்க புக்கு படிக்கிறதுலயே கரெக்டான டேட்டாக்கான அவங்க புக்கை நான் படிச்சு பார்த்தா தெரியும், ரைட்டா? அப்படி இருக்கும்போது ஒரு அடுத்த ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இருக்க பசங்க ஒரு டிஜிட்டல் மொபைல்ல படிச்சுட்டு ஏதோ டேட்டா படிக்குதுன்னா அது கரெக்டான டேட்டா தானே இல்லையான்னு பேரண்ட்ஸுக்கும் தெரியாது, அதுக்கு முன்னாடி இந்த கிராண்ட் பேரண்ட்ஸுக்கும் தெரியாதுங்க பட்சத்தில் மேபி ஹிஸ்ட்ரியவே அவங்க மாற்றி நம்ம மைண்டில் திணிக்கலாம், நம்ம அடுத்த ஜென்ரேஷன் மண்டே திணிக்க முடியுமே. ஸோ டிஜிட்டலைசேஷனில் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு பிரிண்ட் அவுட்டில் இருக்கிற டேட்டாவை மாற்ற முடியாது. ஆனால் இன்னைக்கு நீங்கள் விக்கிபீடியாவில் ஒரு டேட்டாவை என்ட்ரி பண்ணுறீங்கன்னா அதில் இருக்க சில எடிட் பண்ணி சில வேர்ட்ஸை மாற்றிட்டு இது இல்லை இந்த இயர் வந்து வேற இயர்னு சொல்லியோ இந்த டைமில் குழந்தை பிறக்கல வேற டைமில் குழந்தை போச்சுன்னு மாற்ற முடியும். ஆனால் டிஜிட்டலில் எல்லாமே பண்ண முடியும். எந்த டேட்டாவை காட்ட முடியும் காட்ட முடியாதுங்கிறதுக்கு
நம்ம வந்து சர்வரில் கோட் பண்ணி சில விஷயங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். சர்ச் ஸ்ட்ரிங்ல இதெல்லாம் வராதுன்னு சொல்லி ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ அதனால டிஜிட்டல் டேட்டாவை ரொம்ப நம்பாம ஆக்சுவல் ரைட்டிங் டேட்டாவை, ஏன்னா இன்னைக்கு நிறைய பசங்களுக்கு எழுதுகிற பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு. டேப்ல படிக்கிறேன், நான் ஆன்லைனில் படிக்கிறேன், எல்லாம் வந்து டேட்டாஸ்லாம் பிடிஎஃப்ல இருக்குங்கிறதுனால எழுதுகிற படிக்கிற பழக்கமே இல்லாமல் இருக்கு. ஸோ இது வந்து ஃபியூச்சருக்கு ரொம்ப டேஞ்சராக நான் கருதுறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் பழைய புக்ஸையும் பழைய விஷயங்களையும் அப்பப்போ வாங்கி வீட்டில் ஸ்டோர் பண்ணிச்சா சரி, அதை வந்து பசங்க படிக்கிற பழக்கங்க. ஏன்னா புக்கில் அன்னைக்கு அடிக்கப்பட்ட ஒரு 1947 பிரிண்ட் செய்யப்பட்ட பதிப்பகத்தை இன்னைக்கு மாற்ற முடியாது. ஏன்னா அன்னைக்கு பண்ண புக்கு அன்னைக்கு பண்ண புக்கு தான். ஸோ ஓல்டு புக்ஸா கோல்டு. ஸோ அதை தயவு செஞ்சு பசங்கள்ட்ட சொல்லுங்க. அதே மாதிரி பழைய ஓலைச்சுவடிலாம் கிடைச்சிச்சுன்னா, அதோடைய கார்பன் காப்பி கிடைச்சிச்சுன்னா, அதை நம்ம கவர்மெண்ட்டு முன் வந்து அதை வந்து நிறைய டிஜிட்டல் காப்பீஸாவோ இல்லை பிரிண்ட் அவுட் காப்பீஸாவோ எடுத்து பசங்களுக்கு படிக்கிற அளவுக்கு அது ஆக்சசபிளாக கொண்டு வரணுங்கிறது என்னோட ஒப்பீனியன். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கருத்து ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.